பேசுவாராக. போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் உங்களோடு கூட பேசின வசனத்தை கொஞ்சம் நான் ஞாபகப்படுத்துங்க, பிரஷ் பண்ணுங்க. முந்தின வாரம் நான் பேசின வார்த்தைகளை கொஞ்சம் அப்படியே பிரஷ் பண்ணி பாருங்க. என்ன சொன்னேன்? இப்போ பேசுறது வேஸ்ட்டு. எங்கே உங்கள் நோட் புக்கெலாம் எங்கே? அது பத்தாது, நிறைய நோட்ஸ் எழுத முடியாது, அதில் பெரிய நோட்டாக இருக்கணும். எங்கே ஒரு நோட் புக்? அம்மாட்ட கொடு, 1000 ரூபா கொடுத்தா கொடுத்துருவியா? அந்த நோட்டை நீயே வச்சுக்குவ. எல்லாரும் நோட் புக் எடுத்து எழுதுங்க. சரி, போன வாரம் நான் பேசினதை சொல்லுங்கப்பா. என்னப்பா கேட்கல? தமிழா இங்கிலீஷான்னு தெரியலையா? அற்புதம் அற்புதம். ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய். சத்தமா சொல்லணும்ல, அதான் டீச்சிங்க. உள்ள போயிருச்சான்னு தெரியணும், அதனால தான் உங்களை கேட்கிறேன். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் காரணம் என்ன? ஆமா, அதுல 2 தலைப்பு சொன்னேன். ஒன்று ரட்சிப்பு. ஏன் கர்த்தர் நம்மை ரட்சித்தார் என்றால் கொஞ்சம் பேரையாவது கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து ரட்சிப்பை நடத்துவதற்காக. 2வது சொன்னேன் விடுவித்தார் என்றால், redeemed என்று சொன்னால் மீட்டு கொண்டார் என்ற அர்த்தம். நம்மை மீட்டு கொண்டதற்கு காரணம் நீங்களும் நானும் சிலரையாவது இந்த தீயிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். புரிந்தவங்க ஒரு ஆமேன் நல்லா சொல்லுங்க. ஆமேன். புரியாதவங்க ஒரு ஆமேன். அல்லேலூயா. சரி, இதனுடைய தொடர்ச்சியாக இன்று நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரட்சிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இந்த ரட்சிப்பை யாராவது விலைக்கு வாங்க முடியுமா? புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். இந்த ரட்சிப்பை யாராவது விலைக்கு வாங்க முடியுமா? வேதம் சொல்கிறது இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவுனா என்னது? கிஃப்ட். தேவன் கொடுத்த கிஃப்ட் இது. இதை யாராலும் வாங்க முடியாது, இதுக்கு செலவு பண்ண முடியாது. இது தேவனுடைய மரணத்தை அல்லது அவருடைய அந்த ரட்சிப்பின் காரியத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்பொழுதே கிடைத்துவிடும். பிரைஸ் தி லார்ட். இதை யாரும் என்ன செய்ய முடியாது, விலைக்கு வாங்க முடியாது. அப்போ நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் நம் மீது ஈவாக இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். எனக்கு நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸு கம்மியாக கொடுத்தீங்கன்னா என்ன, நான் நிறைய நேரம் ட்ராக் பண்ணிவிடுவேன். டக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு அடுத்த பாயிண்ட் போடுவேன். அப்போ ரட்சிப்பு ஈவாக, அடுத்த வார்த்தையை சொல்லுங்க, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் ரட்சித்து ஈவாக ரட்சித்து ரட்சிப்பை தந்தார். அப்போ இது வரைக்கும் அவர் தான் கொடுக்கிறார். யார் தான் சொல்லுங்க? கர்த்தர் தான் ரட்சிப்பை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். யாராவது நீங்க கஷ்டப்பட்டு நான் ரட்சிப்பு வாங்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப ரட்சிப்பை கர்த்தரே தந்திருக்கிறார். கவனிங்க. ஆனால் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறார். அதை தான் நாம் இன்று படித்துக் கொள்ள போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 12:3. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். போதும். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இப்போ இவ்வளவு நேரம் சொன்னேன் ரட்சிப்பு கர்த்தர் கொடுக்கிறது அப்படின்னு. ஆனா இப்போ கர்த்தர் நம்மகிட்ட சொல்றாரு, நீங்கள் மொண்டு கொள்வீர்கள். இனியாது இவ்வளவு நேரம் சொன்னீங்க ரட்சிப்பு இலவசம், அது யாரும் வாங்க முடியாது, அது ரத்தத்தினால் கிடைத்தது என்றெல்லாம். இப்ப சொல்றீங்க நீங்கள் மொண்டு கொள்வீர்கள். நான் சொல்ல, கர்த்தர் தான் சொல்றார்.
யார் மொண்டு கொள்வீர்கள்? ரட்சிப்பின் வசந்த வாசிங்க. ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இதை புரிந்து கொள்கிறீர்கள்? இரண்டாவது, கர்த்தர் அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு கர்த்தர் நம்ம கிட்ட சில பொறுப்பை தரார். ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து, இந்த வெல்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது வெல்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, வெல்லுனா என்னது? கிணறு. கிணறா இருந்தாலும் பரவாயில்லை, ஊற்றா இருந்தாலும் பரவாயில்லை, வருவது யாரிடத்திலிருந்து? கர்த்தரிடத்திலிருந்து. ஆகவே நீங்கள், வேதம் சொல்கிறது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து, வாசிக்கலாம்ல, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை தனித்தனியா நீங்களே பிரிச்சு பார்த்தாலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து எப்படி மொண்டு கொள்வீர்களாம்? மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட, குதூகலத்தோட, ஆனந்தத்தோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அப்போ இந்த அனுபவம் ஒரு ரட்சிப்பு என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது? சந்தோஷமா இருக்கிறது. இப்ப வாலிப தம்பி மாதிரிலாம் வெளியே வந்து சத்தியம் கேட்கலாம்ல? ஆமா, அதெல்லாம் கத்துக்கிறாங்களா? சரி சரி, அப்போ அங்கே கேளுங்க, நல்லா நான் உங்களை தனியாக கவனிப்பேன். ஆமா, ரைட். அப்போ மகிழ்ச்சி இதற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு மூல பாஷை சொட்டீரியா என்று சொல்லப்பட்டிருக்கிற, சொட்டீரியோ என்று சொன்னால் அதற்குள்ளே மகிழ்ச்சி, அதற்குள்ளே சந்தோஷம், அதற்குள்ளே சுகம், அதற்குள்ளே விடுதலை, அதற்குள்ளே பிராஸ்பரிட்டி, அதாவது அதற்குள்ளே என்னவும் வைக்கப்பட்டிருக்கிறதா? செழிப்பும் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லல, நான் இதுல தப்பா சொல்லிடக்கூடாதுன்ட்டு அலசி ஆராய்ஞ்சு அதையும் இதையும் போட்டு புரட்டி பார்த்தா வேதம் சொல்கிறது, ரட்சிப்புக்குள்ளே மகிழ்ச்சி, சந்தோஷம், விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் இது எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பது இந்த சொட்டூரியோ என்கிற வார்த்தையிலிருந்து நீங்க வேதாம கல்லூரியில் படிச்ச பிள்ளைங்களுக்கு தெரியும். சொட்டீரியாலஜி என்றே ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்கிறது. சொட்டீரியாலஜினா என்னது? ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுகிற ஒரு பாடம். அது எங்களுக்கெல்லாம் பைபிள் காலேஜில் சொட்டீரியாலஜின்னு ஒன்று இருக்கும். அதையும் படிக்கணும். அதை படித்தாதான் அந்த ரட்சிப்பை குறித்ததான ஆழமான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நல்ல கவனிங்க. இன்னைக்கு ரட்சிப்பை எப்படி நாம் மொண்டு கொள்கிறோமா? ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து தண்ணீரை மகிழ்ச்சியோடே நாம் தண்ணீரை மொண்டு கொள்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் நிச்சயமாகவே நான் அவருடைய தண்ணீரை மொண்டு கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள்? வாசிக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம சொல்லி கொடுக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதக்காரனின் கூற்றை வாசித்து விட்டு நாம் செல்லலாம். 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. நல்லா கவனிங்க. சங்கீதக்காரன் சொல்றான், நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே? எப்படி இருக்க ஆண்டவரே? தேவனே, நான் எப்படி இருக்கிறேன்? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே உம்மேல் தாகமாயிருக்கிறேன். இஸ் இட் ட்ரூ? உண்மைதானே? வறண்டு போயிருக்கிறோம், தண்ணி இல்ல, ரொம்ப தாகமா இருக்கு. இப்படி சுத்தி 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 அலைஞ்சு முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் கர்த்தரை கண்டோம். ஆமென். எவ்வளவு தாகமா இருந்தோம் அப்படின்னா, ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி வரைக்கும் நடந்தே போறோம். இல்ல, நான் சும்மா சொல்லல. போன வாரத்தில் எங்கேயோ நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது வழி நெருங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. எஸ், போன சண்டே சித்தூர் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கோம். போகும்போதும் பார்த்தோம், வரும்போதும் பார்த்தோம். ராத்திரிலையும் நட, பகல்லையும் நட. அவங்க ராத்திரியில் எங்கேயும் நின்ன மாதிரியே தெரியல. அங்கங்கே சாப்பாடு திறந்து வச்சிருக்கு, எல்லாம் அங்கங்கே வாங்கி திறந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கு. ஆனால் நம்ம ஒரு ஜபக்கூட்டம் வச்சாதான் நமக்கு சோறு போடுறதுக்கு வலிக்குது.
நான் இதை ஏதோ உங்ககிட்ட கடமை அப்படின்னு கேளுங்கன்னு, விடுதலையே வராது. கஞ்சனுக்கு கர்த்தர் என்னத்தை தர மாட்டாரு? அவன் பயந்துக்கிட்டு போடுறான், கடவுள் கண்ணை குத்திடுவாரு. நீங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கீங்க, உங்களை தான் கண்ணை குத்துவார். எப்படியே அவனை கண்ணை குத்துறது இல்லை, உங்களுக்கு தான் கண்ணை குத்துவாரு. ஏன்? கஞ்சத்தனத்தின் எல்லையில போயிட்டீங்க, நீங்க கடைசியா இருக்கீங்க. இப்போ எல்லைக்கு வந்த உடனே உங்களை பாகிஸ்தான்காரன் அடிச்சு தள்ள போறான் பாருங்க, காலி பண்ணுவான், கஞ்சத்தனமெல்லாம் ஓடிடும். கிறிஸ்தவனை போல கஞ்சம் எவனுமே கிடையாது. நான் அனுபவிச்சு சொல்றேன். இல்லை, நிறைய பேர் என்ன சொல்றீங்க, உங்களை பார்த்து சொல்லலை, போனால் சார் இங்கேருந்து நான் பெட்ரோலே 2000 ரூபாய்க்கு போட்டு போவேன், பிரசங்கம் பண்ணியிருப்போம், ஒர்ஷிப் நடத்தியிருப்போம், 2 பேர் பயல்வலை கூப்பிட்டு போய் மியூசிக் வாசித்திருப்போம், என் கையில் கொடுக்குற காணிக்கை எவ்வளோ தெரியுமா? 500 ரூபாய். சும்மா சொல்லலை, கஞ்சத்தனத்தின் உச்சியை நாங்களாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நல்ல வேலை நீங்கள்லாம் அப்படி இல்லை, இருந்தால் வெளுத்து கட்டிடுவார் உங்களை ஆண்டவர். சரி, போட்டு விடுங்க. கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன், எதையோ தேடி அலைஞ்சிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, திருப்தி பண்ணல அப்படின்றதுனால இன்னைக்கு எங்க வந்துட்டோம்? கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். கையை வைத்து சொல்லுங்க, என்னெல்லாம் இருக்கிறதாம் இதுல. அந்த வசனத்தை போடுமா? 12 ஏசாயா 12:3. ஏசாயா 12th chapter 3rd verse. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து, நல்ல கவனிங்க, ரட்சிப்பின் ஊற்றுகள் நிறைய இருக்கு. வெல்ஸ், ஆங்கிலத்தில் கிணறுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க அப்படின்னா ப்ளூரல், மெனி, நிறைய கிணறு வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்னா நிறையவா? நிறைய இருக்கு. கிணறுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, வெல்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஊற்றுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, வெல்ஸ் ஆஃப் சால்வேஷன். கவனிங்க, நீங்கள் முண்டு கொள்வதற்கு கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்காரு. Are you ready for that? நீங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு உங்களெல்லாம் பெரிய பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சீமான்களாய் பார்க்கிறேன், உங்களை சீமாட்டிகளாய் பார்க்கிறேன், உயர்ந்தவர்களாய் பார்க்கிறேன், உயர்ந்தவர்களாய் கருதுகிறேன். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் பார்க்கிறேன். சீமான்களும் தனவந்தன்களும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு சொல்லி தந்து உங்கள் கண்களை திறக்கும்படி விரும்புகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? அதை தான் நம்ம பார்க்க தெரியல, அதனால தான் கம்முன்னு இருக்கோம். நமக்கு அது புரியல. நம்மை கர்த்தர் சாபத்துக்கு அழைக்கல, ஆசீர்வாதத்துக்கு தான் அழைச்சிருக்காரு என்பதை புரிந்து கொள்ளாததுனாலே நம்முடைய கண்கள் திறக்கப்படல. இன்னைக்கு நான் ஆவிக்குரிய உங்கள் கண்களை திறந்து நீங்கள் ஆசீர்வாதம் உடையவர்கள் என்பதை சொல்லித்தர விரும்புகிறேன். வாசிக்கலாமான என்ன நேரம் இல்லை, வெறும் அரை மணி நேரம், 25 minutes தான் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது ஏராளம் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் இதை எங்கே சம்பாதித்தாராம்? எங்கே சம்பாதித்தாராம்? கல்வாரி சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து தந்தார். அதை நான் சொல்லிட்டு உங்களுக்கு போக விரும்புகிறேன். கல்வாரி சிலுவை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். நல்ல கவனிங்க, கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் கைகளில் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு, தலையில் முள்மூடி சூட்டப்பட்டு, விலாவிலே குத்தப்பட்டு, அப்படியே ரத்தம் முழுவதும் வெளியே வந்தது என்று பைபிள் சொல்லுது. ஆனா குர்ஆன்ல வாசிக்கிறோம், இயேசு மரிக்கவே இல்லை. ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், ஐ விட்னஸ், கண்ணில் பார்த்தவர்கள் தான் மத்தேயு, மார்க்கு, யோவான், யூதா, இவர்களெல்லாம் கண்ணில் பார்த்தவர்கள். தேவர் ஐ விட்னஸஸ். ஒரு குற்றம் நடந்தா யாரதான் ரொம்ப அதுக்கு சாட்சியா வைப்பாங்க? நேர்ல பாத்தீங்களா? இயேசுக்கு இழைக்கப்பட்ட தீமையை அல்லது இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நேரடியாக கண்களில் பார்த்தவர்கள் தான் மத்தேயு, மார்க்கு, யோவான். லூக்காவும் அங்கதான் இருந்திருப்பாரு, ஆனா அவர் லேட்டரா எழுதுறாரு. யோவான் மார்பிலே சார்ந்து சாய்ந்திருந்தவர் எழுதுகிறார், அவருடைய விலாவில் குத்தப்பட்டது என்று எழுதுகிறார். ஆனால் 530 வருடம் கழித்து வந்த முகமது சொல்றாரு, அவர் அடிக்கப்படவே இல்லை.
அவர் மறுரூபமாக்கப்பட்டார். பிசாசு ரட்சிப்பை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லி தரான் பாருங்க உலக மக்களுக்கு. நல்ல கவனிங்க, இயேசு சிலுவையில் நமக்காக இந்த ரட்சிப்பை சம்பாதித்து வைத்தார். சொல்லுங்க ஆமென். நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது பிரதர். அதனால தான் ரொம்ப விசேஷம் இவர். ஏன் இவர் ரொம்ப விசேஷம்? உலகத்திலேயே வெரி வெரி ஸ்பெஷல். நீங்களும் நானும் இயேசுனா ஏன்? அவர் யாருமே செய்யாததை சுமந்தார். உங்களுக்காக எனக்காக என் பாவத்தையும் உங்கள் பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். சுமந்து விட்டுடல, தீர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தீர்த்தார்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. உங்களுக்காக எனக்காக தீர்த்து முடிச்சிட்டாரு. நல்லா கவனிங்க, பிசாசு அழுத நாள் ஒன்று சொல்லுங்க. பிசாசு என்னைக்கு அழுதுருக்கான்? ஏமோ பிசாசு என்னைக்கு அழுதான்னு கேட்டால் கண்ணை மூடி யோசனை இருந்த நீ சொன்னாதானே. கவனிங்க, அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சா எல்லாம் முடிஞ்சது. ஒரே சந்தோஷம் அவனுக்கு. நல்லா கவனிங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா, ஆக்சுவலா இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட உடனே சும்மா இருப்பார் அவரு? நீங்க நினைச்சிட்டீங்க மரித்து விட்டார் அப்படின்னு உடனே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அவர் லைஃபே போச்சு. நீங்களும் நானும் அப்படித்தான். மரித்து விட்டார் அப்படின்னா எல்லாம் அதுக்கப்புறம் என்ன, 3ஆம் நாள் வந்து அவர் வந்து நமக்கு பிரசங்கம் பண்ணுவார்னு சொல்லுவேன். நான் மரிச்சிட்டேன்னா 3ஆவது நாள் எழுந்து வந்து பிரசங்கம் பண்ண போறேன்னா கிடையாது. பயன்ட்டு போயிட்டே இருப்பேன், நான் பாட்டுக்கு மேலே போயிடுவேன். ஹலோ. ஆனால் இயேசு கீழே போனார். எங்க போனாராம்? அவர் இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்க வீட்டில் போய் வாசிங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்க இறங்கினாராம்? பாதாளத்துக்கு அவர் இறங்கினார். இப்ப பார்க்கிறோம், ஐயோ தப்பு கணக்கு போட்டுமே பிசாசு நினைக்கிறான், அவரை கொன்னுட்டா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். நேரம் நம்ம இடத்துக்கே வராரப்பா. அன்னைக்கு தான் அழுதான், தப்பா யோசித்துட்டனே, தவறா முடிவு பண்ணிட்டனே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நேர கையில் இருந்த சாவியை போய் பட்டக்குன்னு புடுங்கினார். அவன் என்ன சாவியை வச்சிருந்தானா? பாதாளத்தின் மரணத்தின் திறவுகோலை வைத்திருந்தவன கர்த்தர் போய் சாவிய பட்டக்குன்னு புடுங்குறாரு. போச்சே. அதோடு விட்டாரா? பாதாளத்தில் இருந்த பரிசுத்தவான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நேர எங்க கொண்டு போனாராம்? பரதீசு என்கிற பாரடைஸ். இன்னைக்கு நாம நேர பரலோகம் போறதில்ல, பரதீசுல போய் தங்குறோம். எங்க போய் தங்குறோம்? ஆமா, that is temporary resting place. அது என்னதுங்க? பரதீசுனா என்னது? தற்காலிகமாக தங்கும் இடம், இளைப்பாறுகிற இடம். எல்லா பரிசுத்தவான்களும் இப்ப கீழே இருந்த இந்த பரதீசுவை, பாரடைஸ கர்த்தர் எங்க கொண்டு போனாரு? இப்போ அது 3ஆம் வானத்துக்கு மேல இருக்கா இல்லையா? அங்கதான் எல்லாரும் பரிசுத்தவான்களும் போய் தங்குறாங்க. யாராவது நீங்க கேட்டாங்கன்னா இதெல்லாம் சொல்லணும். இப்போ சாத்தான் அன்னைக்கு அழுதான் பார்த்தீங்களா? அவனுக்கு அன்னைக்கு பயங்கரமான அடியா போச்சு. சரி, அதோட விடுவார்னு பார்த்தா 3ஆம் நாள் டபக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. அல்லேலூயா. எத்தனாவது நாள் ஆண்டவர் உயிர் தெழுந்தார்? 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்னைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இவைகளை எல்லாம் பார்த்தவர்கள், கண்கூடாக பார்த்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஐ விட்னஸ் என்று சொல்லப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஊற்றுகளில் இருந்து, இந்த கிணறுகளில் இருந்து மொண்டு கொள்ள போகிறோம். இயேசு அன்னைக்கு தான் இந்த ரட்சிப்பின் ஊற்றுகளை சம்பாதித்தார். எங்கிருந்து ஊத்துச்சு இந்த ஊற்றெல்லாம்? அவர் கையில் இருந்து ஊற்றினது, அவர் காலில் இருந்து ஊற்றினது, அவர் விழாவில் இருந்து ஊற்றினது. ஊற்ற ஆரம்பித்த அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை. ஊற்றுக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னைக்கு யாரும் அதாவது சொல்லியிருக்காங்களா? இயேசுவின் ரத்தம் பத்தலைங்க, இன்னைக்கு எனக்கு அது வந்து என்னை கழுவலை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவர் அண்ட சராசரத்தையும் கழுவி சுத்தமாக்க போதுமானவராக இருக்கிறார். கையை உயர்த்தி நல்லா சொல்ல மாட்டேங்க. எல்லா பாவங்களையும் கழுவி சுத்தமாக்கி ரட்சிக்கப்பட்டு என்னை பரிசுத்தமாய் நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அப்படியே ரத்தம் கொஞ்சம் நெஞ்சமா வந்தது. கடைசி சொல்லுங்க, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஊற்றப்பட்டது. அல்லேலூயா சொல்லலையே.
நல்லா கவனிங்க. இப்போ அவர் ரட்சிப்பை சம்பாதித்தது மாத்திரமல்ல, எனக்காக அபரிமிதமான ஆசீர்வாதங்களையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதில் மூன்று காரியத்தை முடிந்தால் சொல்லுகிறேன், இல்லை என்றால் குறைத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். எவ்வளவு பேச முடியுமோ பேசிட்டு சரியான நேரத்துக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லையா சொல்லாமா? முதல் கிணறு சுகம். இன்னைக்கு ஏன் சுகத்தை இவ்வளவு நான் இம்ப்ரெஸ் பண்ணி அல்லது அது என்ன சொல்லுவாங்க, அழுத்தி சொல்லணும் அப்படின்னா, பிரஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, அநேக குடும்பங்களிலே சுகம் இல்லை. அதாவது இன்னர் பீஸ் இல்லை, உள்ளான சுகம் இல்லை, வெளியே சுகம் இல்லை, சரீரத்தில் சுகம் இல்லை, ஆத்மாவில் சுகம் இல்லை. அதனாலதான் யோவான் சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்போ உள்ளமும் சுகம், வெளியவும் சுகம். உள்ள என்ன சுகம்? அல்ல கவனிங்க, 2 நாளைக்கு ஏற்கனவே ஷவர் உடஞ்சி போச்சு வீட்டில், பாத்ரூமில். ஸோ அந்த பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு மொண்டு குளிக்கணும்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் கஷ்டமாக உங்களுக்கு அப்படின்றீங்களா? இல்லைங்க, அதில் இருக்கிற சுகத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 3000 ரூபா செலவு பண்ணி திருப்பி ஷவர் போட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ விலையாகி போச்சு. அந்த காலத்தில் 200 ரூபா 300 ரூபாய்க்கு விற்றுருந்தது, இன்றைக்கி 3000 ரூபா ஆயிடுச்சு. சரின்னு எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அப்படியே அதை திறந்துட்டு குளித்தோம்னா என்ன சுகமாக இருக்குது இல்லையா? என்னங்க, ஆமாம், அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு ஊற்றுதா, மழையில் நனைஞ்ச மாதிரி இருக்குது. இதுவே இவ்வளோ சுகமாக இருக்கும்னா ஆவியானவர் அடிக்கிற அந்த மழை அதுதானே. இன்னைக்கு எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருந்தீங்க? உங்களுக்கு தெரியுமா விஷயம்? பாதி பிரசங்கத்தை பாஸ்டர்மா சொல்லிட்டாங்க. நான் என்னத்தை பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பாதி பிரசங்கத்தை பாஸ்டர்மா ஆவியில் அந்த ஏவப்பட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஏமா நீயே பிரசங்கி பண்ணி முடிச்சிடேன் அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடி உட்காந்துட்டு. ஆமாம், அந்த அளவுக்கு கர்த்தர் இன்னைக்கு பேசினார் ஆராதனையிலே. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் தான் ஒர்ஷிப் நடத்திட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒர்ஷிப்பில் நான் ஃபீல் பண்ணேன், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சுகம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? சுகத்துக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. நல்லா கவனிங்க, தேவன் மேல இருக்கிற ட்ரஸ்ட். அது இன்னொரு விதத்தில் சொல்லுமானா ஹோப், நம்பிக்கை. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கு, ஹோப் இல்லை. Do you have faith? ஃபெய்த்னா என்னது? நல்ல கவனிங்க. ஏதாவது ஃபெய்த்னா என்ன? விசுவாசம்னா ஃபெய்த். பயங்கரமான விளக்கமா இருக்கு ஐயா. நல்ல கவனிங்க, விசுவாசம் என்பது வார்த்தையை படித்து வருகிற நம்பிக்கை. சும்மா வந்துடுறது இல்லை, வார்த்தையை படிக்கிற நம்பிக்கையிலே வருகிறது தான் அந்த விசுவாசம். அதை தான் நம்ம நம்பிக்கை விசுவாசம் என்கிறோம். வார்த்தையை படிச்சு வேதாகமத்தை படிச்சு யாராவது நடக்காதுன்னு நினைக்கிறோமா? இல்ல, தாவீதுக்கு சொன்னதே நடக்கும்னு நினைக்கிறோம். தாவீதுக்கு சொன்னதையே நாம் சொந்த கொண்டாடுகிறோம். காரணம் என்ன? it is forever and it is internationally. Praise the Lord. அது எல்லாருக்கும் உரியது, எவருக்கும் அது உரியது. யார் வேணா சொந்தம் கொண்டாடலாம். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்செடியேன் அப்படிங்கிறது தாவீதுக்கு மாத்திரமா? நமக்குமா? தாவீதுக்கு மாத்திரமா? நீங்க சொன்னீங்க நல்லா, எல்லாருக்கும். அது சொல்லுங்க, எல்லாருக்கும். அப்போ வசனங்கள், வேதம் எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்போ முதல்ல என்ன வேணும்? உங்களுக்குள்ள சுகம் வேணும்னா என்ன வேணும்? சொல்லுங்க பாவு. விசுவாசம் இல்ல, நம்பிக்கை, ஹோப் வேணும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் இருக்கு, அது நடக்கும் என்று நம்புவதுதான் நம்பிக்கை. இப்போ கவனிங்க, வேதத்துல 3 இடத்துல உங்களை அந்த விசுவாசத்தை, நம்பிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வேதாகமத்தில் 3 என்பது ரொம்ப விசேஷம். அதனாலதான் மோசே சொல்றாரு, 2-3 சாட்சிகளால் ஒரு அபராதம் அல்லது ஒரு அபராதி, அது தமிழ் எப்படி சொல்லுவாங்க, ஒரு குற்றம் நிரூபிக்கப்படும். எத்தனை சாட்சி வேணும்? 2 இல்லைன்னா 3 சாட்சி இருந்தாதான் ஒரு குற்றத்தை நிரூபிக்க முடியும். அதே போலதான்
ஒரு வசனமும் 3 முறை சொல்லப்பட்டிருந்தா, ஒரே மாதிரி சொல்லப்பட்டிருந்தா எவ்வளவு முக்கியம் சொல்லுங்க? எவ்வளவு முக்கியம்? அவ்வளோ முக்கியம். இந்த மலேசியாவுக்கு போனால் சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, அப்படித்தான் இருந்துச்சு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சிங்கப்பூர்லேருந்து என் நண்பர் வந்திருந்தார்ல, போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரசங்க இதெல்லாம் பேசிக்குவோம் நாங்கள் கார்களுக்கெல்லாம் வெளியே ஊழியத்துக்கு போகும்போது. சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா அப்படித்தான் இருந்துச்சு அப்படிம்பாங்க. நம்மலாம் அப்படி சொல்கிறதில்ல, என்ன அப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம். 3 முறை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா அப்படித்தான் இருக்கு. அதை வாசிக்கலாமா? எஸ். சங்கீதம் 42:5 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 42:5. சாரி வாசிங்க. அதேதான். ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஒன்னாச்சா? 2வது 42:11 வாசிங்கம்மா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 2ஆச்சா? 3வது வாசிக்கலாம். 3வது சங்கீதம் 43:5. என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, உன் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் என்ன செய்வேன், இன்னும் துதிப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். எத்தனை பேர் உங்க ஆத்துமாட்ட பேசுறீங்க? உங்க ஆத்துமாட்ட பேசணும். அதனால தான் சங்கீதக்காரன் பேச சொல்லி கொடுத்தாரு. என்னெல்லாம் பேசலாம்? என் ஆத்துமாவே நீ என்ன சொல்லு, கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே. உள்ளத்தை பார்த்து பேசுறாரு. ஏன்னா அது ஒரு தனி மனுஷன். உங்களுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவர் யாரு? அவர் தான் உள்ளான மனுஷன். அவர் தான் உங்க ஆத்துமா. உங்க ஆத்துமாட்ட என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? அவரை எல்லா இடத்துலையும் தனிமைப்படுத்துறது. எல்லாத்துலேயும் ஃபோனில் 1/2 hour 1 hour பேசுவான். ஹலோ சிலருக்கெல்லாம் ஃபோன் அடித்தா எப்போ பாரு என்கேஜாக தான் இருக்குது. அவங்க திரும்பியும் கூப்பிடுறதில்ல. அவர்களோடு இருக்கிறார்கள். யார் ரொம்ப சிரிச்சது? ரொம்ப பாதிக்கப்பட்டியோ? கவனிங்க, அவர்களோடு இருக்கிறார்கள். எடப்பாடி சொல்ற மாதிரி இவர்களோடு இருக்கிறார்கள். உங்களோடு யாரு இருக்கிறது தெரியல. Listen me carefully. நல்லா கவனிங்க. என் ஆத்மா கிட்ட என்னைக்காவது நீங்க பேசிருக்கீங்களா? உங்க ஆத்மா கிட்ட நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்களா? நீங்க சொல்லணும், பயப்படாதடா சாமியல, ரொம்ப படபடப்பா வருது. சொல் சாமியல, பயப்படாதடா அப்படின்னு சத்தமாவது சொல்லுங்க. ஏன்னா யார் சொல்றது? சங்கீதக்காரன் சொல்லி இருக்கான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும். 3 முறை ரெஜிஸ்டர் பண்றாரு சங்கீதக்காரன். 3 முறை சொல்றாரு. 1 முறை 2 முறை இல்ல, 3 முறை சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன தெரியுமா? மை ஹோப் இஸ் மை ஜீசஸ். என் நம்பிக்கை யாருங்க? இயேசு. என் நம்பிக்கை என்னுடைய கணவர் அல்ல. கணவர் நம்பிக்கைக்குரியவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவர் சொல்றவர், இந்த நம்பிக்கை என்பது எவராலும் கொடுக்கக்கூடாத நம்பிக்கை கொடுப்பது இயேசு மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க. பிரச்சனையின் நடுவிலே உங்கள் நம்பிக்கை ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு மாத்திரமே. அவர் 3 முறை உங்களுக்கு ஹோப்பை கொடுத்திருக்கிறாரு. யாராலும் தர முடியாத ஒரு ஹோப். ஆமென் சொல்லுங்க. இப்ப எத்தனை பேர் தண்ணி முண்டு கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? தண்ணீரை முண்டு கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? என்ன தேவை உங்களுக்கு? கயிறு என்ன வேணும்? பாத்திரம் என்ன வேணும்? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கயிறும் கூடவே என்னவும் இருக்கணும். உங்க பாஷையில் சொல்ல பக்கெட்டி.
என்னட்டி? ஆமா, எத்தனை பேருக்கு கயிறும் பக்கெட்டியும் இருக்குது? உங்க ஹோப்பு தான், உங்க நம்பிக்கை தான் உள்ளே இருந்து ஆழத்திலிருந்து தண்ணீரை இழுத்து கொள்ளக்கூடிய கயிறும் பக்கெட்டுமா இருக்கிறது. நீங்கள் தேவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு விசுவாசத்தை விட, விசுவாசத்தை ஜாயின் பண்ற ஒரு காரியம் இருக்குன்னா அதுதான் ஹோப். அது ஒரு நாளும் நம்பிக்கை ஒழியவே கூடாது. பக்கத்தில் கை கொடி சொல்லுங்க, உங்க நம்பிக்கை ஒரு நாளும் ஒழியவே கூடாது. தேவன் மேல விசுவாசம் நடக்கும் என்ற நம்பிக்கை, தேவன் மேல விசுவாசம், வார்த்தையின் மேல விசுவாசம் நடக்கும் என்ற நம்பிக்கை என்று நாளும் நடக்கும். வேகமாக சொல்றேன், நீங்க டைமே போயிருச்சையா, சொல்லித்தரத்துக்கு டைம் தர மாட்டேங்கிறீங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஹோப் நமக்கு எங்கே கிரியேட் ஆச்சு? கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக தான்டா எல்லாம் செஞ்சேன், உனக்காக தான் ரத்தம் சிந்தினேன், உனக்காக சம்பாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். உங்களுக்காக அற்புதமான லைஃபை இயேசு தம்முடைய ஜீவனை ஊற்றி சம்பாதித்து வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து கூடவே நம்பிக்கை உள்ளவர்களாய் முள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருளுவாராக. அல்லேலூயா. அப்ப என்னெல்லாம் வச்சிருக்காரு? முதலாவது, ஆத்மா சொல்லிருச்சு, நான் உங்களுக்காக கவலைப்படுறதில்ல, ஆத்மா கர்த்தரை நம்புகிறது. முதல் கிணறை நம்ம வாசிக்கலாம். இப்பொழுது வாசிங்கப்பா, யோவான் 19:34. யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. லிசன், அவருடைய விலாவிலே எதுக்காக குத்துனானா? கடைசியா அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு செக் பண்ற கடைசி குத்து இந்த விலாவில் குத்துற குத்து. நீங்களும் குத்துறீங்க முதுகுல, நல்லா தான் இல்ல? நிறைய பேர் சொல்லுவாங்களே, முதுகுல குத்திட்டான் பாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி போகட்டு பின்னாடி ஒரே குத்தா குத்துறது. நிறைய பேர் குத்துறானுங்கல்ல. ஆமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் போ அப்படின்றவன் தான் நமக்கு விரோதமாக செய்யவே ஆரம்பிப்பான். ஆனால் இயேசுவின் விலாவில் குத்தப்பட்டது, கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. இயேசு எப்படி உங்களுக்காக சுகத்தை சம்பாதித்திருக்கிறார் என்பதை நான் சொல்லித்தர விரும்புகிறேன். இந்த விலாவில் குத்தினவனுடைய பெயர் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. ஆனால் சரித்திரம் என்றும் அதை மறைப்பதில்லை. யாரும் யாரையும் மறைத்து வைக்க முடியாது. சரித்திரம் என்றைக்கும் மாறாதது. சரித்திரத்திலே அவருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது, அவருக்கு என்ன நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்திலே நின்று விலாவிலே குத்தின உடனே கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் கீழே பாய்ஞ்சு வருது. வந்த உடனே இது நேரம் யார் மேல படும்? கீழே நின்று தானே குத்துறாரு. கீழே நின்று குத்தின போர்ச்சேவர் மேல அந்த தண்ணீரும் ரத்தமும் கடைசி துளியும் பட்ட உடனே அவருடைய பெயர் லிங்கிஸ். நீங்க வீட்டில் போய் சரித்திரத்தை புரட்டி பாருங்க. அவருடைய பெயர் செயின்ட் லிங்கஸ். அவர் ரட்சிக்கப்பட்டதினாலே அவர் செயின்ட் என்று அழைக்கப்பட்டார். அதை நான் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். என்ன நடந்தது? இந்த போர்ச்சேவனுக்கு கொஞ்சம் கண்ணு மந்தம், கண்ணு சரியா தெரியாது. ஆகவே பக்கத்தில் நின்று குத்தின உடனே கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் அவர் மேல தெரிச்சது பாருங்க. டக்குன்னு கண் திறந்து விட்டது. அவர் தடவி பார்க்கிறாரு. இதுவரைக்கும் மங்களா தெரிஞ்ச இயேசு இப்போ ரொம்ப பிரைட்டா தெரிகிறாரு. இதுவரைக்கும் தெரியாத காரியங்கள் எல்லாம் தெரிகிறது. கண் திறக்கப்பட்டது. கண்ணு திறக்கப்பட்ட உடனே இவர் வேலையை விட்டாரு. நேர இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு சொல்லிக் கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் ஊர் ஊரா பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ண போன உடனே என்ன நடக்குது? எங்கடா போர்ச்சுகவனை காணோம். ஐயா உங்களுக்கு தெரியாதா, அவன் நம்ம எல்லாம் எதிரியா இருக்கிற இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை தேடி பிடிச்சி கொண்டு வாங்கடானோன்னு அவன் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது கேள்விப்பட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. டேய் ஏடா நீயே அவரை குத்துன, நீயே ஐயா உங்களுக்கு நடந்தது தெரியாதா? குத்துனதுனால தான் இன்னைக்கு நான் நல்லா பார்க்குறேன், கண்ணிலெல்லாம் எல்லாம் ஒளியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, நீ
உனக்கு கண் பேசுவ மறுதலி அவரை அப்படின்னு மறுதலிக்கலவன். அதெல்லாம் நான் அவரை இல்லை என்று சொல்ல முடியாது, அவர் என்னை சுகமாக்கினவர் அவர்தான், ஆகவே அவரை பிரசங்கிப்பேன் என்று சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணான் பாருங்க. கண்ணு இருந்தா தானே. 2 கண்களையும் பிடுங்கி அவரை குருடாக்கி விட்டார்களாம். ஆனா நின்னுச்சா கண் இல்லாமலே டிராவல் பண்ணி அவர் போய் பிரசங்கம் பண்றாரு. எங்கடாவா சார், நீங்க கண்ணை தான் புடுங்குனீங்க, பிலாத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க கண்ணை தான் புடுங்குனீங்க, ஆனா அவன் இன்னும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான், கொண்டு வா இங்கே. அவனை கொண்டு வந்தார்கள். நீ நாக்கு இருந்தா தான் பிரசங்கம் பண்ணுவ, நாக்க துண்டா இருந்தாங்க. நல்ல கவனிங்க, நாக்கு போன பிறகுதான் இதுவரைக்கும் இல்லாத பாஷையெல்லாம் பேசுறான் அவன். ஊரா போய் அப்படியே நாக்கு இருந்தா எப்படி பேசுவான், அதே மாதிரி கர்த்தரே பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுகம் வருமா சுகம் வருமா வராதா? வருமா வராதா? அப்போ முதல் கிணற்றிலே மொண்டுக்குள்ள தயாரா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக என்ன வச்சிருக்கிறாரு? சுகம். பக்கத்தில் கை கூட்டி சொல்லுங்க, நீங்க நல்லா சுகமா இருக்கணும்ன்றது தான் ஆண்டவருடைய சித்தம். ஆமா, சுகமா தூக்கம் வருது இல்லை நீங்க பேச பேச. பாஸ்டர் அற்புதமான பிரசங்கியாரியா. ஒரு அம்மா அப்படிதான் ரொம்ப சர்ச்சுக்கே நிக்காம வருவாங்களாம். நிக்காம வந்த உடனே பாஸ்டருக்கு ரொம்ப பூரிப்பா போச்சு. என்ன பாட்டிமா நீங்க சர்ச்சுக்கே நிக்காம? ஆமாயா, வீட்டில் தூக்கமே வர மாட்டேங்குது, சர்ச்சில் நீங்க பேச பேச ரொம்ப ஆனந்தமா தூக்கம் வருது, அதனால தான் சர்ச்சுக்கு நான் நிக்காம வந்துடுறேன். என்ன பாட்டி, பக்கெட்டில கட்டி உன்னை கீழே இறக்கி விட்டுருவேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் இப்பொழுது நமக்கு சுகத்தை அவர் சம்பாதித்து வைத்து விட்டார். வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். தயவு செய்து இதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. மாத்திரமல்ல மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. 53ஆம் அதிகாரம் ஏசாயா 53 4ஆம் வசனத்திலிருந்து வாசி. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் அவருடைய தழும்புகளால் அவருடைய தழும்புகளால். அவங்களை சொல்லலைன்னா வந்து நான் மைக்க கொடுத்து சொல்ல வைப்பேன். என்ன பாஸ் எப்படி திட்டுறீங்க மகன்களே அப்படின்றீங்களே? ஆமா, நீங்கள்லாம் என் மகன்மார்களே மகள்மார்களே. ஹலோ, அப்படித்தானே? நான் சின்ன வயசில் குறைவாக இருந்தாலும், இப்போ தான் 35, எனக்கு வயசில் குறைவாக இருந்தாலும் என்ன சிரிக்கிறீங்க? ஏன்னா அதுவும் பைபிளில் தான் இருக்கு. உன் வயது திரும்ப வாலிபத்திலே இருக்கிறையா. நான் ஒரு அல்லியே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எதுலேயே இருக்கேன்? ஏன்னா பைபிள் சொல்லுது, அது என்னுடைய வாக்கு தத்தம். ஆகவே அதுக்கு மேலே வயசை சொல்ல மாட்டேன், கீழே போயிட்டே இருப்பேன். அடுத்த வருஷம் எனக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க. இந்த வருஷம் 35னா அடுத்த வருஷம் எத்தனை? 34. என் கணக்கை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கவனிங்க, இப்போ வசனம் சொல்கிறது, அவர் மெய்யாகவே எனக்காக அடிக்கப்பட்டு குத்தப்பட்டு என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் அப்படின்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா? சுகமே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா? அப்ப எல்லாரும் சுகத்தை அனுபவிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் சின்னதையும் சுகமாக்குகிறார், பெரியதையும் சுகமாக்குகிறார். ஆமென். கேன்சரையும் சுகமாக்குகிறார், சின்ன கட்டிகளையும் சுகமாக்குகிறார். தலைவலி இது விளையாண்டு இருக்குது, ஒரு 5 காசு மெட்டாசின் போட்டால் சரியாயிடும். ஆனால் அதுக்காகவும் ஜெபிக்க வர்றீங்க, ஜெபம் பண்ணுறோம் சரியாயிருச்சுங்கிறீங்க. அதே சமயத்தில் உயிரை கொடிக்கும் நோய்க்காகவும் ஜெபிக்கிறோம், விடுதலையை கற்றுத் தருகிறார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, ஐயா நான் சாப்பிட்டே 5 நாள் ஆச்சு, சாப்பாடே ஏற்றுக்க மாட்டேங்குது. நான் ஜெபம் பண்ணிட்டு அனுப்புனேன், நான் போய் நல்லா இவ்வளோ சாப்பிட்டேன். அல்லேலூயா. சாப்பாட்டுக்காகவும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே நெஞ்சு எரிச்சலா இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டாலும் அதுக்காக ஜெபம் பண்றோம், அதையும் கர்த்தர் சுகமாக்குகிறார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க?
பெரிது சிறிதென்றல்ல, கர்த்தர் எல்லா வியாதிகளையும் சுகமாக்குகிறார். பைத்தியங்கள் சுகமாகிறது. கரெக்டா சொல்றீங்க. இந்த உட்கார்ந்துருக்கீங்களே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி. என்னங்க, கையை வைத்து சொல்லுங்க. பைத்தியங்களையும் கர்த்தர் சுகமாக்குகிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நோய்கள் என்ன லெவல்ல இருந்தாலும் கர்த்தர் எனக்கு அவர் சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து நம்பிக்கையோடே, ஆமென் சொல்லுங்க, நம்பிக்கையோட, கை வைத்து சொல்லுங்க, நம்பிக்கையோட காத்திருக்கிறவர்களுக்கு. சரி, ஏன் நமக்கு சுகம், உங்கள சிலருக்கு சுகமாக்க மாட்டேங்குது? நான் எத்தனையோ பேர், நல்லா கவனிங்களேன், எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ற, குழந்தை பாக்கியம் உண்டாகுது. ஆனால் நம்ம சபையில் வரும்போது ஒரு பையன் என்கிட்டே கேட்குறான், என்ன பாஸ்டர் எங்கெங்கேயோ போய் ஜெபம் பண்ணுறேன்றீங்க, எங்கள் சர்ச்சில் எங்களுக்கு வர மாட்டேங்குதே. நான் என்ன கேட்குறேன், இது யார் தப்பு? ஜெபம் பண்ணுற ஒரு தப்பா, கொடுக்குற ஒரு தப்பா, ஜெபம் பண்ணிக்கிட்டவங்க தப்பா? இதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டீங்களே, எனக்கு தெரியும். யார் மனசுல விசுவாசம் இருக்கிறதோ, நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறதோ, நான் சொல்றேன், நடக்காம போகவே போகாது. ஒரு அல்லையா சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப முதல் கிணறு என்னங்க ஐயா? என்னங்க? என்னங்க? சுகம். கையை வைத்து சொல்லுங்க, சுகம். ஆமென். தேவன் நமக்காக சம்பாதித்து வைத்த ஒரு அற்புதமான கிருபை தான் சுகமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இப்போ அதே வசனத்தை நான் உங்களுக்கு திரும்ப வாசித்து காமிக்கிறேன். வாசிங்களா? சங்கீதம் 103 3 5 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். 3 5 வரைக்கும். மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் திருப்தியாக்குகிறார். சமானமாய் உன் வயது எப்படி ஆகிறது? ஆமென். ஹல்லேலூயா. இவர் எவ்வளவு அற்புதமான கர்த்தர் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு கவிஞன் இப்படி எழுதியிருந்தான், நான் தீயை பார்த்து கேட்டேன். லிசன் மீ கேர்ஃபுல்லி. தீயை பார்த்து கேட்டேன், தீயே நீ எல்லாவற்றையும் எரிக்கிறாயே, நீதான் உலகத்திலேயே ரொம்ப பெருசா அப்படின்னு கேட்டேன். தீ சொல்லுச்சு, அட போங்க, தண்ணி ஊத்துனா நான் அணைஞ்சிடுறேனே, என்னை விட தண்ணி தான் பெருசு. தண்ணியை போய் கேட்டேன், தண்ணீரே தண்ணீரே நீதான் உலகத்திலேயே பெரியதா என்று நான் கேட்டபோது, இல்லை இல்லை, நான் பெரியதல்ல, சூரியன் என் மீது அடித்த உடனே ஆவியாகி விடுகிறேன், என்னை விட சூரியன் தான் பெரியது. உடனே சூரியனை போய் கேட்டேன், சூரியனே சூரியனே உலகத்திலேயே நீ தான் பெரிய ஆளா அப்படின்னு கேட்ட உடனே சூரியன் சொன்னது, அட போங்க, என்னையே மறைக்கிறதுக்கு மேகம் இருக்கிறதே, மேகம் தான் என்னிலும் பெரியது. அப்போ மேகத்தை போய் கேட்டேன், மேகமே மேகமே நீதான் உலகத்திலேயே பெரிய ஆளா? அட இல்லைங்க, என்னை காற்று எங்கேயோ தள்ளி கொண்டு போகிறதே, காற்று தான் என்னை விட பெரியது என்று சொன்னது. காற்றை போய் கேட்டேன், காற்றே காற்றே நீதான் உலகத்திலேயே பெரியதா, சக்தி கொண்டதா அப்படின்னு சொன்னா, இல்லைங்க, மலை என்னை மடக்குகிறது, மலைக்கு மேல் தாண்டி என்னால் போக முடியவில்லை, மலை என்னிலும் பெரியது. உடனே மலையை போய் கேட்டேன், மலையே மலையே உலகத்தில் நீதான் பெரிய சக்தி உடையதா என்று கேட்டபோது மலை சொன்னது, அட போங்க, மனுஷன் உளி எடுத்து அடி அடின்னு அடிச்சு என்ன நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கிறான். மனிதன், அப்படிப்பட்ட மனிதன் பெரிய சக்தியா இருக்கிறான். மனிதனை போய் கேட்டேன், மனுஷா மனுஷா உலகத்திலேயே நீ தான் பெரிய சக்தியா என்று கேட்டபோது மனுஷன் சொன்னான், அட போங்க, 80 வயசானால் தள்ளாடுகிறேன், 85 பபாய் சொல்லிவிட்டு போகிறேன், என்னை விட ஒரு பெரிய சக்தி இருக்கிறது, மரணம். ஆமெனா? மரணமே மரணமே
நீதான் உலகத்திலேயே பெரியது என்று சொல்லுகிறார்கள், மனுஷனே அப்படி சொல்லுகிறான், நீதான் உலகத்திலேயே பெரிய சக்தியா என்று கேட்டேன். மரணம் சொன்னது, ஆமாம் ஆமாம், நான் தான் உலகத்திலேயே பெரிய சக்தி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். பல நூற்றாண்டுகளாய் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒருவர் சிலுவையிலே தொங்கினார், அவர் மரித்து போனார். மரணம் நான் ஜெயித்தேன் என்று நினைத்தேன். ஆனால் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மறுபடியும் உயிரோடு எழும்பினார். அவர் தாங்க உலகத்திலே பெரிய ஆளே. கைய தட்டலையே. அல்லேலூயா. மரணமே பயப்படுகிற ஒரு ஆள் இருப்பார்னா அவர் யாரு? அப்படிப்பட்ட இயேசு எனக்காக சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென். மரணமே டர்ரு. எங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க, ஹிந்தியில டர்ருன்னா பயம். हिंदीकारंगे रोज क्या बताइए डर मतलब क्या? डर நம்ம கிளியர் தாங்க சொல்லுவோம், டர்ன்னு கிளியர். ஆனா ஹிந்தியில டர் அப்படின்னா பயம். மரணத்துக்கு என்ன தெரியுமா? மவுத்து. மவுத்துக்கே டர்ரு. உங்களுக்கு கொஞ்சம் ஜோக்கா புரிஞ்சிடும் பாருங்க. மரணத்துக்கு பேர் என்னங்க? மரணத்துக்கு ஹிந்தியில் என்ன? மவுத்து. மவுத்துலே டர்ரு. அதைத்தான்பா நாங்க பக்கெட்ட பக்கெட்டினா மோத்த மவுத்துன்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. லிசன் லிசன் லிசன். ஒரு உலகத்திலேயே பெரிய சக்தி ஒன்று இருக்குதுன்னா அது என்னதுங்க? அவர் தான் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணமே அவரை கண்டு நடுங்குகிறது. சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக சுகத்தை வைத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறாங்க. வராம இல்லை, பலவீனங்கள் வராம இல்லை, சுகவீனங்கள் வராம இல்லை. ஆனால் அவற்றிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறபடியினால் என்னுடைய உள்ளையும் சுகம். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொன்றையும் என்ஜாய் பண்ணி நான் செய்வேன் பிரதர்ஸ். குளிக்கிறது சொன்னா, சாப்பாடு வீட்டுக்கு வந்துச்சுன்னா, சாப்பாடு என் டேபிளில் வந்துச்சுன்னா ஒன்று ஒன்றையும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுச்சா. இந்த இதெல்லாம் கிடைக்குமா யாருக்காவது? இவ்வளோ ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறாரு, இவ்வளோ நமக்கு நல்லது. அது கட்சியாக ரேஷன் அரிசி கஞ்சியாக இருக்கும். என்ன கஞ்சி? எல்லாம் எல்லாம் இந்த பிள்ளைங்கெல்லாம் சிரிக்குது. அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் உண்மையாக ரேஷன் அரிசி எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். கஞ்சி குடிக்கிறதுல பிடிக்கும். நான் என்ன கொஞ்சம் அதில் சின்ன சின்னதாக கறியை போட சொல்லுவோம், அவ்வளோ கஞ்சி தான். ஆனால் அந்த கறி கஞ்சியாக குடித்தா நல்லா இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. அது அப்படியே கொடுக்குறாருங்க அவரு. உனக்கு என்ன கஞ்சி தான்? கஞ்சி தான். அப்போ கொஞ்சம் கறி வளர்க்கலாம் தான். ஆண்டவர் அப்படி நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கிறார், சுகத்தை என்ஜாய் பண்ண வைக்கிறார், சந்தோஷத்தை அனுபவிக்க வைக்கிறார். காரணம், அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக அதை சம்பாதித்து எனக்காக அதை வைத்திருக்கிறார். நான் எடுத்துக்கொள்ளணும். மொண்டுக்கோ. ஹலோ, முதல் கணத்துல சுகம் இருக்கு, மொண்டுக்கோ, எடுத்துக்கோ. நம்பிக்கை ஒன்று இருந்தா போதுங்க. ஏன்னா விசுவாசம் உனக்கு இருக்கு. கர்த்தர் செய்வார் உனக்கு விசுவாசம் இருக்கு. நடக்கும் என்கிற நம்பிக்கை வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நடக்கும் என்கிற என்ன வேணும்? என்ன வேணும்? நம்பிக்கை, ஹோப். அதனால்தான் என் ஆத்மாவை கலங்காத, நடக்கும். நம்ம ரொம்ப விரும்பி பாடுற பாட்டு என்னது? அந்த கொஞ்சம் டச்சிங்காக பாட்டு, அவ்வளோதான். பயங்கர ஹாப்பி ஆகிடும். அப்படியே சோகமே நமக்கு ரொம்ப தான். ஒரு காலத்தில் இந்த பாட்டு ரொம்ப பாடாத சாட்சிகளே இருக்காது. சர்ச்சில் இந்த சாட்சி சொல்கிறவங்க பாடுற பாட்டு என்ன தெரியுமா? என் இதயம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அதான் உள்ள இருக்குது. அது எப்படி தெரியும்? அதெல்லாம் நல்லா உங்களுக்கு புரியும்.
என் தனிமை, என் சோர்வுகள், யார் என்னை கொஞ்சம் டச்சிங்கா பண்ண என்ன ஆகுது? ஆமா, பேத்தாஸ் ரொம்ப பிடிக்குது. தம்பி, பேத்தாஸ் என்னப்பா? அது மியூசிக்காரனுக்கு பேத்தாஸ் இல்லையா? அதாவது பேத்தாஸ் என்கிறது கொஞ்சம் சோகமான ராகம், மைனர்ல வரும். மைனர் எல்லாமே சோகமா இருக்கும். இப்போ எப்படி? நான் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். எவ்வளவு சோகமா இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேத்தாஸ்ங்கிறது. இந்த பேத்தாஸ்ல பண்ணா ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஏன்? அப்படி கொஞ்சம் உள்ள ஏதோ குடுகுடுன்னு பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், பேத்தாஸ்ல இருக்காத. உனக்காக ரொம்ப மகிழ்ச்சிகரமான அற்புதமான சாங்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா நீ ஆண்டவரை பாடுறதுக்கு கர்த்தர் உனக்கு சுகத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் ரட்சிப்புல இவ்வளோ டீப்பா நம்மளுக்கு வச்சிருக்காரு. இவ்வளோ ஆழமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். வார்த்தையை மாத்திரம் அல்ல, வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நீ எதுக்கு சும்மா நீ பலவீனத்தோடு இருக்கணும்? சொல்லிட்டே இரு. அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னான், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை, ரெண்டுமே நடக்கும், சரீரத்துக்கும் நடக்கும், ஆத்மாவுக்கும் நடக்கும். சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளை அடிக்கடி சிக்காகிறானா சொல்லுங்க. பிசாச என் பிள்ளை மேல கை வச்சு நீ சிக்னஸை கொண்டு வர்றத நான் அனுமதிக்க மாட்டேன். வெளியே போ. பிரைஸ் தி லார்ட். நீங்க சுகவீனமா இருக்கீங்களா? அதனால தான் சொன்னேன், உங்களை பார்த்தே பேசணும். பிசாஸ் என் மேல கை வைக்கிறதுக்கு நீ யார்? அல்லேலூயா. சொல்லுங்க, பேசுங்க. ஆத்மாவே நீ பயப்படாதடா, பயப்படாத. ஏன் சாவ மாட்ட? கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறது நிறைவேற்றிட்டு தானே போய் சேருவேன். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிறைய பேருக்கு பிரச்சனை, பயம் நிறுத்துமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ 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 வந்துருமோ. வராது அப்படின்னு சொல்லு. வரவே வராது. வரலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வராது. பிரைஸ் தி லார்ட். நோய் என்னை கொண்டு போக முடியாது. நான் சுகமாக தான் மறிப்பேன். சாகும்போது நான் சொல்லிட்டேன், நோயே என்னை நீ கொண்டு போக முடியாது, நான் சுகமாய் மறிப்பேன். ஏன்னா எல்லாத்திலையுமே சுகம் காண்றேன் நான். அதனால சுகமாய் தான் நான் மறிப்பேன். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் ரட்சிப்பின் ஊற்றில் இது இருக்கு, நீ முண்டு கொள்ளணும். இவ்வளோ நேரம் கொடுத்தது அவர் கொடுத்தாரு. இலவசம் இலவசம் இலவசம். இது 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 எல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து, பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அட கொடுங்கப்பா, அட அப்படிதான். கொஞ்சம் மெனக்கிடணும். கொஞ்சம் முகத்தை பார்த்து சொல்லுங்க. என்ன இடணும்? கொஞ்சம் விசுவாசிக்கணும், கொஞ்சம் அறிக்கை இடணும், கொஞ்சம் பேசணும். சரி, நான் லிட்டரலாக சொல்லி தருமா? நீங்கள் கொஞ்சம் பைத்தியம் ஆகணும். எப்படி? இந்த பைத்தியம் தான் தானா கெக்க பக்கன்னு சிரிக்கும். இங்க ஒரு அம்மா இருக்குது. ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மாட்ட பேசிட்டேன். வள்ளலாரில் ஒரு அம்மா இந்த ஜடெல்லாம் முடி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அது மாதிரி தானா பேசி, ஒரு நாள் பாவம் இந்த அம்மா யார் நான் நினச்சிக்கிட்டேன் கொஞ்சம் சுமாராக இருக்கும்ன்ட்டு. அதுக்கிட்ட போய், என்னம்மா எங்கே? ஆமாங்க, மிலிட்ரிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ச்சு. அப்படியா? என்ன ஏடிஎம்க்கு காவல்? அங்கே நம்ம வள்ளலாரில் இருக்கிற ஏடிஎம்க்கு காவலாம். ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கு தெரியுமா? ஜடெல்லாம் அந்த இது கட்டி, அது மாதிரி மாறுங்க. எப்படி? ஏடிஎம்க்கு காவலா? உலகத்துக்கே காவலுங்க நீங்க, சபைக்கே காவல் நீதான். ஆமா, அந்த அம்மா தானா சிரிக்கும் கேட்க அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஹிந்தியில பேசுது. ஹலோ, திடீர்னு ஹிந்தி எப்படி தான் தெரியும் தெரியல, ஹிந்தியில பேசிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் மிலிட்ரிக்காரங்குது, ஒரு நாள் அங்கே போய் திட்டிக்கிட்டு இருக்குது, எல்லாரையும் அதிகாரம் பண்ணுது. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? கிறிஸ்துவின் மேல பைத்தியமா இருக்கிறவன் பிரச்சனைக்கு பயப்பட மாட்டான், நோய்க்கு பயப்பட மாட்டான், குறைவுகளை கண்டு அஞ்ச மாட்டான்.
அவன் சொல்லுவான், என்கிட்ட கயிறு இருக்குது, ஹோப் இருக்கு, நம்பிக்கை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறுத்திட்டுமா? நேரம் ஆயிடுச்சு. நிறுத்திட்டுமா கண்ணி பண்ணட்டுமா? சரி, நீங்க சொன்னாதான். முடிச்சிட்டுமா? நீ தான் சொல்லணும். இல்லை, நான் கோச்சிக்க மாட்டேன். சொல்லுங்க. நிறுத்திட்டுமா? இன்னொரு 10 நிமிஷம் பேசட்டுமா? ஐயா தொடருங்கள், உங்களை பின்தொடர்கிறேன் அப்படின்னு. ஒரே 10 minutes. ஓகே, ரைட். இப்போ கர்த்தர் நமக்கு அருமையா சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். ஏன் நமக்கு பிரச்சனை வரும்போது நாம் ஏன் கலங்குவதில்லை? ஒரு ஃப்ளைட்ல ஒரு சின்ன பையன், மைனர், அதாவது அடல்ட் ஏஜை அடையாதவன், பின்னாடி சில மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி போகுது. மூஞ்ச கைவி நாளாச்சா? சரி, கவனிங்க, நான் முடிச்சிடுறேன். ஏன்னா முக்கியமான சப்ஜெக்ட் பேச வேண்டியது இருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பையன், மைனர் பையன் உட்கார்ந்துருக்கான். ஃப்ளைட் வானத்தில் போய்கொண்டே இருக்கும்போது திடீரென்று டர்புலன்ஸ் ஆடுகிறது. அப்படியே உள்ளே போன உடனே ஒரு மாதிரி ரோட்டில் போகிற மாதிரிலாம் போகுதுங்க. இப்போல்லாம் உள்ளே போய் கட்டக்கட்டான ஆடுது. இப்படி நான் என்னங்க ரோட்டில் தானா இப்படி போட்டுவீங்க, இங்கே மாடா போட்டுறீங்க அப்படின்னு நானே கேட்டு போயிருக்கேன். அப்படி இப்படி ஆடுறது. ஏன்னா மேலே அந்த வெதர் நல்லா இல்லைன்னா அது பயங்கரமாக ஆடும். அப்போது திடீரென்று அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அந்த பையன் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து கேட்குறாரு, என்னடாச்சு நீ கம்முன்னு இருக்க, இவ்வளோ எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, எல்லாம் நின்றுச்சு. நின்ன பிறகு கேட்குறாரு, ஏன்பா எல்லாரும் இப்படி பயந்தாங்க, நீ மட்டும் ஏன் பயப்படவே இல்லை? அவன் சொன்னான், பிகாஸ் மை டேட் இஸ் பைலட். பைலட் இஸ் மை டேட். என்னுடைய அப்பா தான் இந்த வண்டியை ஓட்டுற பைலட். பிரைஸ் தி லார்ட். அவங்க அப்பா மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோயோ, அவருக்கு ஸ்கூட்டர் ஓட்டினாவே எங்களுக்கு தெரியுமையா. நான் இந்த அப்பாவை சொல்லலை, அந்த அப்பாவை சொல்றேன். அவர் தான் உன் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. சொல்லுங்க ஆமென். உன் வண்டியை ஓட்டுறது யாரு? அந்த அப்பா. தைரியமா பின்னாடி உட்காந்து போலாம். ஆமா, அப்படித்தான் ஒருத்தர் உட்கார வச்சுட்டு போனாரு. அந்த அம்மா பாவம் கொடையை பிடிச்சிட்டு போச்சு பாருங்க. காத்துல கொடையோட பறந்து டொம்முன்னு கீழே விழுந்துச்சு. இவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு, வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறமா என்ன சாப்பிட்டு, என்ன ஒன்றும் நல்லா சாப்பாடுன்னு திரும்பி பார்த்தாரு, ஆளை காணோம். உண்மை நடந்த விஷயம். அந்த அம்மா பாவம் தலையில் அடிபட்டு ரத்தத்தோடு அங்கே உட்காந்து 4 பேர் தூக்கி வச்சுட்டு இருக்கானுங்க. ஆளை காணும். 2 கிலோமீட்டருக்கு தள்ளி திரும்ப வந்து பார்த்தா தான் அந்த அம்மா அங்கே உட்காந்துருக்கு. நம்ம ஆண்டவர் பத்திரமா நம்மளை நடத்திட்டு போறவர். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை வைத்து சொல்லுங்க ஆமென். அவர் போதுமானவர், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். எங்க போதும் போதும்னாலும் அவ்வளோ கொடுக்குறாரு, அதுலயே என்ன பண்றாராம்? அதிகமாய் கொடுக்கிறவர். ஒரு அல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இவ்வளோ பெரிய ஆண்டவரை வச்சுட்டு நீங்க வந்து சுகமா இல்லைன்னா அது யார் தப்பு? மொண்டுக்கலன்னு அர்த்தம். கிணறுகளில் இருந்து இதெல்லாம் மொண்டு எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க ஆமென். நீங்க சுகம் வேணுமா? மொண்டுங்க. கீழே இருக்கு தண்ணி, தண்ணி கீழே இருக்கு. உங்க கயிறை போடுங்க, பக்கெட்டை போடுங்க, மொண்டு எடுங்க. கர்த்தர் அற்புதமாய் உங்களை சுகமாய் வைத்திருக்க போதுமானவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஹோப் சொன்னனே கவனிங்க நல்லா, சத்தியத்தையும் சொல்லிடணும் கூடவே. ஹோப் சொன்னல, இந்த ஹோப் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த ஹோப்க்கு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு பிளஸ் காத்திருப்பு. என்னங்க எல்லாம் சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. இப்போ உள்ள இது டீப்பா போனோம்ல, கை கொடுத்து சொல்லுங்க. எதிர்பார்ப்பு கூடவே காத்திருப்பு. அந்த காலத்தில் காத்திருப்பு கூட்டம்லாம் நடத்தினாங்க. எப்படி? சனிக்கிழமை சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நடக்கும் காத்திருப்பு. அவங்க வந்து முழங்கால் படிக்கிட்டு காத்திருந்து ஜோமனோ, ஆண்டவரே எங்களை நிரப்போம், இல்லை நிரப்போம், அபிஷேகம் பண்ணோம். இப்போ அந்த கூட்டமெல்லாம் போயிடுச்சு. என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? ஏசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு, இனிமே நீ ஏன் காத்திருக்கிற? விசுவாசின்னு. விசுவாசிக்கிறதுக்கும் சொல்லி தரணும்ல. விசுவாசி இப்போ அந்நிய பாஷை கூட்டம் வைப்பாங்க. அதே ஆவியை பெறாதவர்களை
ரொப்பி விடுவாங்க. அவங்க மேலே தலைகளை கை வச்சு உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. நாங்கள் அபிஷேகம் கொடுக்கறது இல்லை, அபிஷேகத்தை அனல் மூட்டுன்னு சொல்லி கையை வச்சு அவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தை தூக்கி விடுறது, வெளியே கொண்டு வந்துடுறது. இப்போ அந்த காத்திருப்பு கூட்டம்லாம் போயிருச்சு. அதனால தான் நிறைய பேருக்கு அபிஷேகம் வரல, அபிஷேகம் கிடைக்கல. அப்போ இனிமேல் நீங்கள் காத்திருந்து அபிஷேகத்தையும் பெறணும். நல்லா கவனிங்க. அப்போ என்ன சொல்லுது? நல்லா கவனிங்க. காத்திருக்கணும், லிசன், காத்திருக்கணும், பட் ஆக்டிவ்லி வெயிட்டிங். காத்திருக்கிறோம், ஆனா ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், வேலை செஞ்சுட்டே இருக்கோம். காத்திருக்கிறோம், ஸ்துதிச்சுக்கிட்டே இருக்கோம். காத்திருக்கிறோம், வசனத்தை சொல்லிட்டே இருக்கோம். காத்திருக்கிறோம், வேலை செஞ்சுட்டே இருக்கோம். காத்திருக்கிறோம், ராத்திரி ஒன்னா மீட் பண்ணி எல்லாரும் ஜெபம் பண்றோம். காத்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். காத்திருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். காத்திருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம். காத்திருக்கிறோம்னால சும்மா பாசிவா இருக்கிறது இல்ல, சும்மா இருக்கிறது இல்ல. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, காத்திருனா சும்மா இருக்கிறது இல்ல, ஆக்டிவா வேலை செஞ்சுட்டே இருக்கணும். கபா ரதா ரபா சந்த ரபா நிகா ரபா துனா, இதுதான் ஆக்டிவா வேலை செஞ்சுட்டே இருக்கணும். காத்திருக்குதுன்னா சும்மா இருக்கிறது இல்ல, ஆக்டிவ்லி ஒர்க்கிங். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்பதான் ஒரு தீ பிடிக்கணும் உங்களுக்கு, ஒரு தீ பிடிக்கணும். How we are waiting, we are still waiting, but at the same time we are active. Amen. ஓடுறவன் ஓடு, வேலை செய்யறவன் செய்ய, அறிக்கையிடுறவன் அறிக்கையிடு, பிரசங்கிக்கிறவன் பிரசங்கி, பாடுறவன் பாடு, கர்த்தரை துதிக்கிறவன் துதி, ஓடுறவன் ஓடு, கொடுக்கிறவன் கொடுத்துட்டே இருக்கணும். This is what waiting. We are waiting actively. காத்து தான் இருக்கிறோம். நேரம் வரணும், நேரம் வரணும்னு காத்திருக்கிறோம். அவருடைய அப்பாயிண்டட் டைம் வரணும்னு காத்திருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் ஐ கேனாட் பி குவைட், ஐ கேனாட் பி லிவிங் ஐடல். நான் சும்மா இருந்து கொண்டு காலத்தை தேய்த்து கொண்டே இருக்க முடியாது. நான் கர்த்தர் வருமளவும் செய்து கொண்டே இருப்பேன். நேரம் இல்லை. அடுத்த பாயிண்ட் நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா என் மேலே சீட்டு ஏற்கனவே விழுந்துருச்சு, அதனால் உங்களுக்கு நான் சொல்லித்தான் ஆகணும். அதனால் அடுத்த வாரம் நிச்சயமாக இந்த கண்டினியூ பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் நிறைய கிணறுகள் இருக்குது. ஒன்று சொல்லலை அவர். எத்தனை கிணறு, எத்தனை கிணறு தெரியாது, ஹிடன் நிறையா இருக்கு. நான் அந்த மொண்டு கொண்டே இருப்பேன். இது ரொம்ப ப்ராக்டிக்கல் டீச்சிங். தயவு செய்து அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, அப்படியே செயல்படுத்துங்க. ஆக்டிவ்லி இதை செயல்படுத்திட்டே இருங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, நான் சுகமாக இருக்கிறேன். அம்மா அம்மா அம்மா. இது அவர் தரது மாத்திரம் அல்ல, அவர் மொண்டுக்க சொல்றாரு. கயிறும் பக்கெட்டும் உங்ககிட்ட இருக்கு, நீ மொண்டு கொண்டே இரு. எவ்வளவு வேணாலும் மொண்டுக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். சுகத்துக்கு மேல சுகத்தை நீ